இப்ப நடுவுல நீங்களும் உங்க கணவர் பிரிஞ்சிட்டீங்க, ஐயோ பிரேக்கப், ரஜினி அம்மாக்கு பிரேக்கப் ஆயிருச்சு அப்படி சொல்லி அது வந்து என்னுடைய சமுதாயத்துக்காக நான் அழுதேன். ஏதோ ஒரு ஃப்ராட் எடுத்து அந்த மாதிரி போட்டுட்டு இருக்கிறான், புரியுதுங்களா? ஏன் இப்படி மன உளைச்சல் ஆளாக்குறாங்க? நிறைய இந்த மாதிரி யூடியூப்ல வந்து நம்ம கிட்ட நல்லா அன்பா பேசுறாங்க. அவங்க போடுற எட்டிங்கே வேற, நான் சொல்ற பேசுறது வேற. அவங்க போடுற தயவு செய்து அந்த மாதிரிலாம் போடாதீங்க. ஏன் மன உளைச்சல் ஆளாக்குறீங்க? அப்படி நீங்க போற மாதிரி தயவு செய்து வராதுங்க எனக்கு கேட்காதீங்க. இப்ப இந்த சின்ன பசங்கலாம் வந்து சின்ன வயசுலயே ஸ்கூல் வயசுல இந்த போதைக்கெல்லாம் அடிமையாயிடுறாங்க. அவங்களுக்கு நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்க? நான் என்ன சொல்ல, தயவு செய்து பிள்ளைங்களை பாருங்க, பின்னாடி அவங்க வாட்ச் பண்ணுங்க, அவங்க என்ன பண்றாங்க, ஏது பண்றாங்க, யாரு கூட சேர்றாங்க. ரெண்டாவது மகளே படத்துல சிகரெட் பிடிக்கிற மாதிரி காட்டுறாங்க, கஞ்சா பிடிக்கிற மாதிரி காட்டுறாங்க. இதெல்லாம் பிள்ளைங்க என்ன நினைக்கும், புரியுதுங்களா? போன பேட்டியில என்ன ஒருத்தவங்க கேட்டாங்க, இப்போ உலகத்திலேயே வந்து பாதி செக்ஸா இருக்குது அப்படின்னு சொல்றோம், படத்திலேயே அதை தான் காட்டுறாங்க. அப்ப பிள்ளைங்க அது என்ன, இது என்ன, இது சின்ன பிள்ளைங்க மனசுலயும் விதை விதைக்கிறாங்க. இளநில வந்து அவங்க போட்டோ வச்சு முட்டையை உடைச்சு ஊத்தி ஐயர் பாட குச்சி இருக்குல்ல, ஐயர் தூக்கி போறாங்க பாரு, எல்லா பாட குச்சில ஐயர் பாட குச்சில அவங்க பேரை சொல்லி அந்த போட்டோ வச்சு மந்திரம் அழைக்கிறாங்கன்னா புள்ள நிக்காது. ஒருத்த அவன் என்ன பண்றான், எடுத்து ரஜினி அம்மாவோட கணவர் விவாகரத்து அப்படிதான் என் கணவர் தோதான் நிக்கிறாரு, நீங்க பாக்குறீங்களா, பேசித்தால இருக்கிறாரு. இப்ப நடுவில் அவன் போட்டோனுக்கு செருப்படி கொடுக்குற மாதிரி உட்கார வச்சு பேசுறேன். இப்ப இந்த சின்ன பசங்கலாம் வந்து சின்ன வயசுலயே ஸ்கூல் வயசுல இந்த போதைக்கெல்லாம் அடிமையாயிடுறாங்க. அவங்களுக்கு நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்க? குழந்தைங்க வந்து தெய்வத்துக்கு சமானம். இப்போ ஒரு 9th 8th படிக்கிற பசங்க கூட ஒரு 10 பேர் சேர்ந்துடுறானுங்க, என்ன பண்றானுங்க, கும்பலா போறானுங்க, என்ன பழக்கம் கத்துக்கிறாங்க, ஏது பழக்கம் கத்துக்கிறாங்கன்னு தெரியல, கத்துக்கிட்டு வீட்டுக்கு போறானுங்க, பெத்தவங்க வராங்க, படிக்க வராங்க பிள்ளைங்க. ஆனா இந்த மாதிரி கெட்டு போயிருக்காங்க. எப்படின்னா பிள்ளைய மாத்தி கொடுக்கணும், மாறுறதும் மாறாததும் அவங்க கிட்டதான் இருக்குது. அந்த பழக்கத்திற்கு சில பெற்றோர் எப்படி பண்றாங்கன்னா, அவன் படிக்கலைன்னா அவன் ஏதாவது எதுக்காவது அடிமை, யாரோ செய்வன செஞ்சுட்டாங்க, யாரோ ஏதோ பண்ணிட்டாங்க, அதான் என் பிள்ளை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு யோசிக்கிறாங்க. அவங்களுக்கு நீங்க என்ன? நான் என்ன சொல்ல, தயவு செய்து பிள்ளைங்களை பாருங்க, பின்னாடி அவங்க வாட்ச் பண்ணுங்க, அவங்க என்ன பண்றாங்க, ஏது பண்றாங்க, யாரு கூட சேர்றாங்க. ரெண்டாவது மகளே படத்துல சிகரெட் பிடிக்கிற மாதிரி காட்டுறானுங்க, கஞ்சா பிடிக்கிற மாதிரி காட்டுறாங்க. இதெல்லாம் பிள்ளைங்க என்ன நினைக்கும், புரியுதுங்களா? போன பேட்டியில என்ன ஒருத்தவங்க கேட்டாங்க, இப்போ உலகத்திலேயே வந்து பாதி செக்ஸா இருக்குது அப்படின்னு சொல்றோம், படத்திலேயே அதை தான் காட்டுறானுங்க. அப்ப பிள்ளைங்க அது என்ன, இது என்ன, இது சின்ன பிள்ளைங்க மனசுலயும் விதை விதைக்கிறாங்க. இதுதான் உண்மை. அது மக்களை எப்படி கொண்டு வரணுமோ அப்படி கொண்டு வரணும். பெற்றவங்களுக்கு நான் சொல்றது என்னன்னா, பிள்ளைங்க என்ன பண்றாங்க, பொண்ணாகட்டும் பையனாகட்டும், புரியுதுங்களா? ஒரு பக்கம் இப்ப எல்லாருக்குமே வந்து எல்லா பாதிப்பும் ஏற்படுது, பெண்கள் ஆகட்டும் ஆண்கள் ஆகட்டும், பாலியல் எல்லாத்துக்குமே துன்பம். நம்ம பிள்ளைங்க எங்க போறாங்க, ஏது போறாங்க, என்ன பண்றாங்க, ஏது, தயவு செய்து பாருங்க. பெற்றெடுத்து வழி அனுப்பதா எங்களுக்கு பிள்ளைங்க இல்லை, ஆனா எங்களை அம்மான்னு சொன்னாலே பிள்ளைங்க தான். கண்டிப்பாமா, இதான் உண்மை. ஒரு தாய் ஸ்தானத்துல நான் சொல்றேன், நம்ம பிள்ளைங்க வளர்ந்து நல்லா ஆளாக்கி, நீங்க கஷ்டப்பட்டு படிக்க வைப்பீங்க. நிறைய பேர் பெற்றோருங்க வந்து கடன் வாங்கி பிள்ளைய நல்ல ஒரு படிப்பு படிக்க ஆளாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு அவங்க கனவோட, ஆனா அவங்க கனவை தகர்த்துறானுங்க. ஒருத்த தப்பு செஞ்சோம்னா அந்த போதை பழக்கத்தை அப்படி மத்தவங்க காட்டுறான். கண்டிப்பாமா, அவன் இன்னொருத்தரை காட்டுறான், அது அப்படியே பெருகி போகுது. பிள்ளைங்க படிப்பு போகுது, பிள்ளைங்க லைஃப் போகுது, குழந்தைங்க ஃபியூச்சரே போகுது. ஆமா, செய்வன அப்படின்னு சொல்றாங்க. நிறைய பேர் செய்வன வைக்கிறாங்க. என்னோட லவர் என்னை விட்டே போயிடக்கூடாது, என் மகன் என்னை விட்டு மருமக கிட்ட போயிடக்கூடாது, இந்த சொத்து என்னை விட்டு போயிடக்கூடாது அப்படின்னு செய்வன எல்லாம் வைக்கிறாங்க. அந்த செய்வனை வச்சிருக்கவங்க அதை நீங்க பாத்திருக்கீங்களாமா? அதுதான் மகளே, கட்டி வர்றது, ஆண் உறுப்பு பெண் உறுப்புல கட்டி வர்றது, கை காலில் வர்றது, உடம்பு முடியாம வருது, உடம்பு ஒல்லியா வருது, முறுக்கிறது, அதுதான் செய்வன. அதை நான் வச்சு விடுவேன். இதெல்லாம் சிம்டம்ஸ். மகளே இப்போ எங்க வந்தாமா இத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். மகளே கால்ல வரும், அடிப்பாத்துல வரும், சுகர் கட்டி, அது வேற. புரியுதா? கருப்பா வரும், இது நல்ல கருப்பா வரும். அத வந்து ஒண்ணு போட்டு திருப்பி பக்கத்துல புண்ணு மாதிரி வரும், அது செய்வன கட்டி. சரிமா, புரியுதுங்களா? கட்டி வேற மாதிரி இருக்கும், செய்வன கட்டி கருப்பா இருக்கும், அது செய்வன கட்டி. அத பாத்துக்கணும். உங்ககிட்ட செய்வனை எடுக்கிறதுக்கு வந்திருக்காங்களாமா? செய்வனதாமா நான் எடுப்பேன், புரியுதுங்களா? எக்கச்சக்கம் பேர், கிட்டத்தட்ட ஒரு 15,000 பேருக்கு எடுத்திருப்பேன். இப்ப செய்வன வைக்கிறாங்களம்மா, அது அவங்களுக்கு வைக்கிறவங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகாதா? அவங்க சாவலாம் எப்படி தெரியுமா வரும், நம்ம சொல்லக்கூடாது.
புரியுதா? அவங்க மட்டும் எவ்வளவு இப்ப மகன் என்ன அழிக்கிற, ம். மகன் எவ்வளவு காலம் வாழ்ந்துருப்போற, நான் எவ்வளவு காலம் வாழ்ந்துருப்பேன். நீ முன்னா பின்னாடி எனக்கு பால், அவ்வளவுதான். ம். இதுதான் உலகம். புரியுதா? ம். ஆமா, செய்வனம் வந்துட்டு குழந்தை எல்லாம் பிறக்க கூடாது அப்படின்லாம் வைக்கிறாங்க. ஆமா மகளே. அதெல்லாம் அது எப்படின்னா, உண்மைக்குமே பிறக்காதாமா வச்சா? நான் நிறைய விஷயம் யார்கிட்டயுமே சொல்ல இப்பதான் ஷேர் பண்றேன். ஏன்னா என்ன மாதிரி என் மக பேசுறேன் படபடன்னு அந்த மனசுல ஒண்ணுமே இருக்காது. சரியா? இளநீ இருக்குல்லம்மா, இளநீல வந்து அவங்க போட்டோ வச்சு முட்டையை உடைச்சு ஊத்தி ஐயர் பாட குச்சி இருக்குல்ல, ஐயர் தூக்கி போறாங்க பாரு, எல்லா பாட குச்சில ஐயர் பாட குச்சில அவங்க பேரை சொல்லி அந்த போட்டோ வச்சு மந்திரம் கலக்கிறாங்கன்னா புள்ள நிக்காது. நிக்கவே நிக்காதம்மா. எந்த டாக்டர் எந்த இதுனாலுமே இது பண்ண முடியாது. அதை நீங்க யாருக்காவது எடுத்து விட்டுருக்கீங்களாமா? எடுத்து விட்டு குழந்தை எல்லாம் பிறந்திருக்கா? ஆமா. இன்னொரு முக்கியமான கேள்விமா, உங்க கணவரை பத்தி சொல்லுங்க. என் கணவர் வந்து எனக்கு தெய்வம் மாதிரி. இப்ப நடுவுல நீங்களும் உங்க கணவர் பிரிஞ்சிட்டீங்க, பிரேக்கப், ரஜினி அம்மாவுக்கு பிரேக்கப் ஆயிருச்சு அப்படி சொல்லி அது வந்து என்னுடைய சமுதாயத்துக்காக நான் அழுத. ஏதோ ஒரு ஃப்ராட் எடுத்து அந்த மாதிரி போட்டுட்டு இருக்கிறான். புரியுதுங்களா? ஏன் இப்படி மன உளைச்சல் ஆளாக்குறாங்க? நிறைய இந்த மாதிரி யூடியூப்ல வந்து நம்ம கிட்ட நல்லா அன்பா பேசுறாங்க. அவங்க போடுற ஹெட்டிங்கே வேற, நான் சொல்ற பேசுறது வேற. அவங்க போற தயவு செய்து அந்த மாதிரிலாம் போடாதீங்க. ஏன் மன உளைச்சல் ஆளாக்குறீங்க? அப்படி நீங்க போற தயவு செய்து வராதுக்கு எனக்கு கேட்காதீங்க. புரியுதுங்களா? கண்டிப்பா. ஏன்னா சமீபத்துல வந்து உங்களோட பேர் நிறைய இடத்துல வந்துட்டு உங்களோட இது போட்டோஸ போடுறாங்க, உங்களோட நிறைய விஷயங்களை காமிக்கிறாங்க. ஊடகத்துல தொடர்ந்து உங்களோட பேர் வந்துட்டே இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. அது உங்களால ஏத்துக்க முடியுதா? ரொம்ப மன உளைச்சலா இருக்குமா எனக்கு. அதனால பிபி சுகர் போய் பாத்துட்டு வரேன். நானு பார்க்கும் போதெல்லாம் ரொம்ப வேதனையா இருக்கு. என்னடா இது இந்த மாதிரி போடுறாங்களே. ஒரு திருநங்கையா இருந்தா புடவை கட்டக்கூடாதா? ஒரு திருநங்கையா இருந்தா அலங்காரம் பண்ணிக்க கூடாதா? என்ன இப்ப இருக்கிறாங்களே அப்படி இருக்காங்க எல்லாமே எந்த நீங்க கணக்கு போட கூடாது. உங்களை நான் யார பசங்க நீங்க கேட்டு இதெல்லாம் போடுறீங்க? உங்களுக்கு யாரு இந்த அதிகாரம் கொடுத்தா? என்ன கேட்கணும்ல. கண்டிப்பா. பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? போட்டதெல்லாம் பொய் தான். என்னமா பொய் தான் அதெல்லாம் போட்டது எல்லாமே. நீங்க ஒரு விஷயம் சொல்ல போய் அவங்க வேற விஷயம். நான் ஒண்ணு சொல்றேன், அவங்க ஒண்ணு போடுறாங்க. ஏன் அந்த மாதிரி போடணும்? அப்ப வந்து என் பேரை வந்து கெடுக்குறீங்களா நீங்க? யாராவது உங்க பேரை கெடுக்கிறதுக்காக அவங்கள கண்டிப்பாமா கண்டிப்பா. அதுல நான் கொடுக்காத போட்டோ எல்லாம் வந்திருக்குது. அது வந்து என் கூட இருந்தவனுங்க ஒரு 10 பேர் இருந்தானுங்க. அவனுங்க அந்த போட்டோ எல்லாம் கொடுத்துருப்பாருங்க. புரியுதுங்களா? இதுதான் உண்மை. உங்க பேரை கெடுக்கணும்னே பண்றாங்க. என் பேரை கெடுக்கணும், என் பேரை மிஸ்யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பண்றாங்க. இதெல்லாம் நடவடிக்கை எடுத்திருக்கீங்களாமா நீங்க? நடவடிக்கை எடுக்கணும் எனக்கு 10 நிமிஷம் ஆகாதுமா. என்னோட என்ஜிஓலயே நான் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். புரியுதுங்களா? இதுதான் உண்மை. நல்லா அன்பா பேசுறீங்க. ஒரு மகனாதான் நான் பேட்டி கொடுக்குறேன் உங்களுக்கு. அப்புறம் நீங்க ஏன் இதை போடுறீங்க? நாங்க கஷ்டப்படுறத போடுங்க, நாங்க செய்யறத போடுங்க, நாங்க எவ்வளவு மன உளைச்சல்ல போறோம் அதை போடுங்க, எவ்வளவு வேதனைப்படுறோம் அதை போடுங்க. அதுல கமான் கொடுங்க. அவங்க வாய்க்கு வந்த மாதிரி போடுறானுங்க. வேலை வெட்டி இல்லாதவங்க போடதான் செய்யணும். வேலை வெட்டி இல்லாதவங்க ஃபர்ஸ்ட் அவன் குடும்பத்தை அவன் போய் பார்க்கணும். புரியுதுங்களா? நம்ம குடும்பத்துல என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை அவன் போய் பார்க்கணும். மத்தவங்களை நான் இன்னைக்கும் சொல்வேன், மத்தவங்க பேசுறது நம்மளுக்கு அருகதை கிடையாது, நம்மள பேசுறது அவங்களுக்கு கிடையாது. உன்னுடைய கஷ்டம் உன்னுடைய வாழ்க்கை நீ நல்லா வரப்போற, என்னுடைய கஷ்டம் என்னுடைய வாழ்க்கை நான் நல்லா வரப்போறேன். உலகமே இப்ப இந்த புள்ளியாகட்டும், அந்த மகளாகட்டும், இந்த புள்ளியாகட்டும், இந்த மகளாகட்டும், என்னுடைய சமுதாயம் என்னுடைய மக்களாகட்டும் எல்லாமே ஒண்ணுதான். நீ கஷ்டப்பட்டாதான் நீ வாழ்க்கையில நல்லா வர முடியும். நம்ம எல்லாம் ஒரு பயணத்தை நோக்கி போறோம். என்னத்துக்காக? ஒன்னே ஒண்ணுத்துக்கு தான், பணம் சம்பாதிச்சாதான் வாழ்க்கை நல்லா இருக்கும். புரியுதுங்களா? நாங்க செய்யற நல்லதை போடுங்க. அதை விட்டு தேவையில்லாமலாம் போடுறீங்க. அது எங்களை வந்து நீங்க பேட்டி கேட்காம இருக்கலாமே. ஏன் எங்களை காயப்படுத்துறீங்க, கஷ்டப்படுத்துறீங்க? நீங்க பாட்டுல போட்டு நீங்க பாட்டுல அமைதியா இருந்துறீங்க. அன்னைக்கெல்லாம் வலி வேதனை அணிவிக்கிறது யாரு? நாங்க தான். முக்கியமா நான் வேதனைப்படுவேன். என்னடா இது நம்ம கொடுத்த பேட்டி வேற, இவங்க கொடுக்கறது வேறையா இருக்குது அப்படின்னு. ஒருத்தர் அவன் என்ன பண்றான், எடுத்து ரஜினி அம்மாவோட கணவர் விவாகரத்து அப்படிதான் என் கணவர் தோதான் நிக்கிறாரு. நீங்க பாக்குறீங்களே, பேசித்தால இருக்கிறாரு. இப்ப நடுவில் அவன் போட்டனுக்கு செருப்படி கொடுக்குற மாதிரி உட்கார வச்சு பேசுறேன். அவர் கொஞ்சம் வேலைங்க எல்லாமே பாக்குறதுக்கு அவரும் பிசினஸ் பண்ணணும்ல, அதனால அவரும் போயிட்டாரு. சரி, அன்னைக்கு இல்லாத அவங்க அந்த மாதிரி போட்டுட்டு இருக்கிறானுங்க. என் குடும்பம் என்கிட்டதான் இருக்குது. என் குடும்பத்தோட தான் நான் இருக்கிறேன். நிறைய பேர் உங்களை என் குடும்பம் நீங்களும் தான். கண்டிப்பா நிறைய பேர் உங்களை பத்தி தப்பா என்ன போட்டாலும் நீங்க வளர்ந்துதான் வரப்போறீங்க. கண்டிப்பா வளர்ந்து மேலதான் வரப்போறீங்க. அதே சமீபத்துல என்ன பத்தி நீங்க கமெண்ட் பண்றீங்க, நெகட்டிவ் பண்றீங்க, அதே மாதிரி பாசிட்டிவா எவ்வளவு பேர் போடுறாங்க. கண்டிப்பா அந்த பாசிட்டிவ் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். அந்த நெகட்டிவ் விட்டு தள்ளிடணும். ஃபர்ஸ்ட் உன்னுடைய வழி உன்னுடைய வாழ்க்கை போய் பாரு. கண்டிப்பா. அப்புறம் என் வாழ்க்கையை நீ பாப்ப. கண்டிப்பா. புரியுதா? இதுதான் உண்மை. நம்ம குடும்பத்தை நம்ம பாத்துக்கணும், உன் குடும்பத்தை நீ பாத்துக்கோ. நான் அதுதான் சொல்லுவேன். தயவு செய்து இந்த மாதிரி ஃபேக் எல்லாம் போடாதீங்க. நிறைய பேரு என் போட்டோ வச்சு நான் தான் ரஜினி அம்மா பிஎன் போடுறாங்க. நம்பாதீங்க. இதே பாரதியார் தான் நான் இருக்கிறேன், இங்கதான் இருக்கிறேன். மக்களுக்கு அதான் சொல்ல நான் விரும்புறேன். ஆமா, இந்த சூனியம் செய்வன எல்லாம் செய்யும் போது
நம்மளுக்குன்னு பவர்ஃபுல்லான கடவுள் எல்லாம் இருக்கும். நம்ம குலதெய்வம், குலத்தை காக்குற தெய்வம் குலதெய்வம் ஆமா. அவங்க எல்லாம் எங்க போவாங்க? கட்டுவாங்கம்மா. வெளியே வர முடியாதா சாமி? கட்டுவாங்க. தெய்வத்துக்கு கட்டா எவனாலும் முடியாது. புரியுதுங்களா? கட்டை உடைச்சிட்டு வந்துருவாங்க. அந்த ஒரு கணம், அந்த ஒரு நொடி, அந்த ஒரு பொழுது அந்த கட்டுல இருக்கும் போது நம்மள சூனியம் தான். இதான் அந்த நேரம் சாமி எல்லாம் ஒண்ணு இல்லாம அந்த ஒரு கணம், புரியுதா? அதுக்கப்புறம் நம்ம அந்த சூனியத்தை உடைச்சு. ஒரு கணம்னா எவ்வளவு நேரமா இப்படிங்கிறதுக்கு? அவ்வளவுதான். சரியா? ஆமா. ஓகே. மாந்திரிகம் செய்யறதுக்கு இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்கம்மா. மாந்திரிகம் எடுக்கிறதுக்கு தான் ஆள் இல்ல. நீங்க இருக்கீங்களா? கடவுள் வந்து நல்லபடியா இங்க வரவங்க எல்லாரையும் நல்லபடியா ஆக்கி, அதுதான் நான் வேண்டது ஒவ்வொரு நாளும். எல்லாரும் நல்லா இருக்கணும், நாங்களும் நல்லா இருக்கணும், இங்க வர எல்லா ஜீவராசிகளும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நான் அம்மா கிட்ட வேண்டுவேன். இப்ப நல்லா வர்றதால தான் மக்கள் என்ன தேடி வராங்க. புரியுதுங்களா? இதான் உண்மை. இப்ப நீங்க உட்கார்ந்து இருக்கும் போது எவ்வளவு பேர் வந்தாங்க, புரியுதுங்களா? இதான் உண்மை. நான் நல்லா தரதான் என்ன தேடி வராங்க. நீங்க கமெண்ட்ல போறது நீங்க போடுங்க. இவ்வளவு நேரம் நாங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் முகம் சொல்லிக்காம, உங்க நேரத்தை பார்க்காம நிறைய பேர் வெயிட் பண்றாங்க. அவங்களெல்லாம் உட்கார சொல்லிட்டு நாங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் ரொம்ப அழகா பதில் சொன்னதுக்கு நன்றிமா. நன்றி, வணக்கம்.